தாவேகா நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்ததை அவர் இந்த பக்கம் இழுத்துக்கிறார். திமுக பக்கம் இருந்த வாக்குகளை அந்த பக்கம் இழுத்துக்கிறார். இல்ல இப்ப விஜய் வர்றது ஆரோக்கியம் தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு. நிச்சயமா கரை நல்லது அப்படின்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் நாங்க அதிமுக 2 பேர் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அந்த தலைவர்கள்லாம் எப்படி நாத்தாகாவை பத்தி திமுக பேசாதோ அந்த மாதிரி தாவேகாவை பத்தி நீங்க பேசிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேகா மட்டும் என்டிஏல போய் சேர்ந்துடுச்சின்னு சொன்னா இவங்க அந்த தாவேகா எதிர்பார்க்கின்ற ஓட்டுன்றது வராது. என்டிஏ தலைமையில தான் ஆட்சி அமைக்கப்படும், என்டிஏ கூட்டணி ஆட்சி தாங்கிறத மீண்டும் 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 ஒரு இடத்துல பதிவு செய்யறாரு. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தும்? முதல்ல அந்த கூட்டணி ஜெல்லா இல்ல, கூட்டணி ஜெல் ஆகலைன்னா எந்த அடிப்படையில சார்? ஏன்னா ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது தான். அவங்க என்ன ஒன்னா பேசிட்டாங்க. தாவேகா என்டிஏல சேர்ந்ததுன்னு சொன்னா திமுக இப்பவே போஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. எங்களை வெற்றி பெற செய்த தாவேகா மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு நன்றி அப்படின்னு இப்ப ஆர்டர் கொடுத்துடலாம்ப்பா. நான் சொல்றேன்ப்பா. அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை டச் பண்ணிட்டு போனதா சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா? உதயநிதியை முதல்வராக்குவதை அனுமதிக்க மாட்டேன். எதுக்காக அதை சொன்னார்னு யோசிச்சீங்க? ஒடிசால நடந்தது போல இங்க பிஜேபி செஞ்சிருமோங்கிற ஒரு பயம் அதிமுக வட்டாரத்திலே ஏற்படுத்துறாங்கிறத நான் கேள்வியா கேட்கிறேன். சரி, தனியாக எந்த தோத்து போயிருங்க. அதுக்கப்புறம் கட்சியில முக்காவாசி பேர் தாவேகாவுக்கு போயிடுவாங்க, கால்வாசி திமுகவுக்கு போயிடுவாங்க. பரவாயில்லையா? சார் வணக்கம் சார். வணக்கம் ஜா சார். சார் சமீபத்தில் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். நிறைய விஷயங்களை திமுக அரசுக்கு எதிராகவும் திமுக வாரிசு அரசியலுக்கு எதிராகவும் கண்டன அறிக்கையை கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது. என்ன சார் நடக்குது? பாஜக அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குது? எடப்பாடி ஆளுநரை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை வேலுமணி சந்திக்கிறாரு. என்ன நடக்குது? இல்ல, அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை டச் பண்ணிட்டு போனதா சொன்னார். நீங்க கவனிச்சிங்களா? உதயநிதியை முதல்வராக்குவதை அனுமதிக்க மாட்டோம். எதுக்காக அதை சொன்னார்னு யோசிச்சிங்களா? திமுக ஆட்சி அகற்றுவோம், இல்ல என்டிஏ ஆட்சிக்கு வரும் அப்படி சொல்லிட்டு போலாங்க. இல்ல, அதுக்குதான் ஆர்எஸ் பாரதியே சொல்றாரு உதயநிதி முதல்வர் ஆகிறத அமித்ஷாவே விரும்புறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு நீங்க என்னதான் எதிர்கட்சிகள் சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணாலுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் அளவுக்கு கரிஸ்மா இல்லை அப்படின்னாலும் ஒரு இமேஜை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சாஃப்ட் இமேஜ் இருக்கு மக்கள் மத்தியில. சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதை இவங்களால டேமேஜ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அதை ஒத்துக்கணும். ஆனால் உதயநிதி அவர்களுக்கு அந்த இமேஜ் இருக்கு. ஸோ அதைத்தான் பாயிண்ட் பிடிச்சிருக்காரு. ஓகே இவர் சிஎம் அப்படின்னா ஓகேங்க, பட் இவர் கிடையாது. இவங்க அவரை கொண்டு வரத்துக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னும் போது மக்கள் எஸ்பெஷலி த நியூட்ரல் ஓட்டர்ஸ், அண்ணன் ஆர்எஸ் பாரதி மாதிரி கழகத்திலேயே இருக்கவங்க அவங்க ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. அடுத்து வேற ஒருத்தர் அப்படின்னா கூட அவங்க யாரும் பேச போறது கிடையாது, ரைட்டுங்களா? ஆனா நியூட்ரல் ஓட்டர்ஸ் யோசிப்பாங்க. ஏன்னா சிஎம்முக்கு இருக்கிற இமேஜ் அப்படின்ற பலம் டெப்டி சிஎம்முக்கு கிடையாது. ஸோ அதை ஒரு கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிருக்காரு. அடுத்தது ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. யாரோ திருப்ப சொல்லிட்டு போனாலோ இல்லை இங்கே அதிமுக தலைவர் இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாலோ கூட அது அந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டா பார்த்துருக்க முடியும். இஸ் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இல்லை, அதுதான் சொல்றாரு. அமித்ஷா சொல்லிட்டு போறாரு, எடப்பாடி ஆளுநர்கிட்ட போறாரு, இத்தனை லட்சம் கோடி ஊழல் நடக்குது, நீர்வளத்துறையில ஊழல் நடக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட் முதற்கொண்டு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு எடப்பாடி. நேற்று அமித்ஷா, இன்னைக்கு எடப்பாடி அப்படிங்கிறது தான் நான் கேட்குறேன். ஸோ இந்த ஊழலை ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போகிறாங்க. ஊழல் ஒரு விஷயம் கிடையாது தான், ஆனால் ஒரு ஜெய்ஜாண்டிக் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னும் போது வழக்கமாக நம்ம 2G சொல்லுவோம். 1.76 அப்படின்னும் போது இன்ஃபேக்ட் பாஃபர்ஸ்ல 66 கோடி தான். பட் அப்பவே ஜனங்களுக்கு 66 கோடியா இருந்தது. இன்னைக்கு 66 1,76,000 பார்த்துட்டவங்க நாங்க அப்படின்வாங்க. பட் ஒரு பெரிய ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னும் போது தான் ஊழல் அப்படின்றது ஒரு விஷயம் ஆகின்றது. ஜெயலலிதா அவர்கள் மேட்டர்லயும் அதுதான். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத விட அவங்க போட்டு இந்த நகைகள் 2 பேரும் சகோதரியோட இருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த ஊழலை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே அண்ணன் கே. நேரு அவர்களுக்கு எதிராக டிஜிபி லெவலில் அவங்க லெட்டர் எழுதியிருந்தாங்க, என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இவங்க இல்லை நாங்கள் பரிசீலிக்கிறோம், இல்லை இதில் முகாந்திரம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எஃப்ஐஆர் இல்லாமல் போவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு டைரக்ஷன் கூட கொடுக்க சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம் இருக்குதுங்க, அது இருக்குது. அவங்கள எஃப்ஐஆர் போட சொல்லுங்க, அது ஃபர்தரா கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு. அது கொஞ்சம் சுறுசுறுப்பா கூட நடக்கலாம். ஏன்னா வழக்கமா திமுக சுப்ரீம் கோர்ட்ல வெற்றி மீது வெற்றி என்ன சேரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா
எல்லாம் அப்படியே திரும்பி வந்து நிக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். இங்க ஹைகோர்ட்ல இருந்து அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஒவ்வொன்னா தோத்து நிக்குது. திருப்பரங்குன்ற இஷ்யூ சொல்ல வரீங்க இல்ல அதுல ஐயோ அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். சோ இப்ப அந்த உதயநிதி அவர்களை முதல்வர் ஆக்குவது, அதுக்கப்புறமா அந்த ஊழல், இது வந்து ஹோம் மினிஸ்டரே சொல்றார் அப்படின்னும் போது நம்ம அது என்ன படம், முத்து படமா, என்னவோ திட்டம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லாம சொல்லிட்டு போனாங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இல்ல அந்த திட்டம் இருக்கிறனால தானே இன்னைக்கு எடப்பாடி ஆளுநரை சந்திக்கிறாரு. இது வந்து ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கறது அப்படின்றது வந்து காலங்காலமா எல்லாரும் பண்ணிட்டு வர விஷயம். நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கறது. ஆனா அதிமுக அப்படி சொல்ல மாட்டாங்க, திமுக சொல்றோம். அப்போ வந்து ஆளுநர்கிட்ட போயிட்டு இது கழுத்து போடாதீங்கன்னு சொல்லுவோம், ஊழல் புகார் கொடுப்போம். ஆனா பதவிக்கு வந்த பிறகு ஆளுநர் பதவியே எதுக்கு அப்படின்னு கேட்போம். அது இருந்துட்டு போட்டோம். பட் இனிமே இவர் கொடுத்ததான்னு இல்லை, இதெல்லாம் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் பில்டப் பண்றது, பலமுனை தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நாளைக்கே வந்து இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, தேர்தல் வந்துருச்சு, எங்களை மிரட்டி பார்க்கிறார்கள், இடி சிபிஐ ஐடி இதை வைத்துக்கொண்டு இது பண்றேன் அப்படின்னு சொன்னா வேறங்க ஏதோ சந்தி சிரிக்குது, ஏதோ அண்ணன் போய் குத்துக்கிறாரு பாருங்க அப்படின்னு இவங்க பக்கத்துல சொல்லுவாங்கல்ல. அப்போ பல முனையிலையும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற விஷயம் இது. இந்த ஸ்ட்ராட்டஜி எடுப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நடுவுல விஜய் வேற வராரு, அவரும் டிஎம் கேட்டாங்க. ஏங்க நீங்க வேற, அவர் வரது வந்து நல்லது. அதாவது போன தடவை வந்து இந்த மானியமா அப்படிலாம் என்ன பண்ணாங்களோ, அதாவது அதிமுகவுக்கு வர வேண்டிய நியூட்ரல் ஓட்டர்ஸை கட் பண்ணி விட்டாங்க மானியமா. ஆனா இந்த தடவை தாவேகா திமுக பக்கம் இருந்த வாக்குகளை அந்த பக்கம் இழுத்துக்கிறார். சோ நியூட்ரல் ஓட்டர்ஸ் இல்ல, அவங்க கிட்ட இருந்ததை அவர் இந்த பக்கம் இழுத்துக்கிறார். நாத்தாக்கால இருந்து கொஞ்சம் இழுக்கிறார், திமுக இருந்து பெரிய அளவுல இழுக்கிறார். பட் ஜெயிக்கிற அளவுக்கு கிடையாது. ஆனா இல்ல இப்ப விஜய் வர்றது ஆரோக்கியம் தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு. நிச்சயமா கரை நல்லது அப்படின்ற மாதிரி இது அதனால தான் அவங்க வந்து இப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க, புரியுதுங்களா? அதாவது இவங்க வந்து தாவேக்காவை டீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்பி திருப்பி நீங்க என்ன சொல்றீங்க, பாருங்க என்னதான் இருந்தாலும் நாங்க அதிமுக 2 பேர் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அந்த தலைவர்கள்லாம் எப்படி நாத்தாக்காவை பத்தி திமுக பேசாதோ அந்த மாதிரி தாவேக்காவை பத்தி நீங்க பேசிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சட்டசபையிலேயே பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அட்டாக் பண்றதா இருந்தா கூட ரைட்டுங்க, அதிமுக போக வேண்டிய ஓட்டுலாம் போல நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஓட்டுல அவர் கை வைக்கிறாரு. அதனால தான் இப்ப அவங்க பயந்து போயிருக்காங்க. என்ன பண்றது, நடுவுல என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவங்க எல்லாம் வேற வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்பா தாவேகா மட்டும் என்டிஏல போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா வேற யாருக்காவது மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம், அந்த நிலைமையில இருந்தாங்க. ஏன்னா இவங்க அவங்களோட போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அந்த தாவேகா எதிர்பார்க்கின்ற ஓட்டுன்றது வராது. ஸோ திமுக பக்கம் அது சாலிடா நிற்கும். அதனால ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா இவர் வந்து நான் போக மாட்டேன்ட்டாரு. அதுக்கு காரணம் ஒரு சில சர்வேக்கள். சும்மா இல்லாம இவங்க 150 சீட்டு 200 சீட்டு 300 சீட்டுன்னு ஏலம் விட்டுனுக்குறாங்க. அவங்க பார்த்தாங்க, இப்பவே நம்ம 150 ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேல என்னத்துக்கு, யாருக்கு எந்த மந்திரி, அதுதான் அங்க ஓடுது. ஒரு படத்துல வருமே, பாயிண்ட் வரப்ப நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியா? இல்ல, அவங்க ஆல்ரெடி 150 ஜெயிச்சிட்டாங்கப்பா. சென்னையில சுத்தி இருக்க இடங்களெல்லாம் சேர்த்தா இப்படி ஒரு 40 வராதா? சோ அங்கேயே அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னும் போது அவங்க எதுக்கு வந்து மத்தவங்க கூட்டணி எல்லாம் சேரணும்? இது வந்து யார் பண்ண வம்புன்னு தெரியல. இப்போ அவங்க தே ஆர் இன் கிளவுட் 9. அதனால அவங்க வந்து அலையன்ஸ் எல்லாம் போனோம்னு அவசியம் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது என்ன, அதிமுக இருந்து இன்னும் சில தலைவர்கள். காங்கிரஸ் வராது, ஆனா இவங்க நம்பிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வரும்னு. காங்கிரஸ் தலையிட இருந்தாலும் வராது. என்டிஏ கூட்டணியை பத்தி நான் கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வேலுமணி சந்திச்சது, ஏன் அமித்ஷாவை வேலுமணி 2 முறை சந்திக்கிறாருங்கிறது ஒரு விவாத பொருளா கொண்டு வந்து விவாதமே நடத்துறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி என்ன சொல்றாரு, எனக்கு பிரச்சாரம் இருந்துச்சு, அதுக்கு பதிலாக வேலுமணி அனுப்புனேங்கிறத ஒரு பக்கம் பதிவு செய்றாரு. ஆனா அமித்ஷா ஒரு முறைக்கு தவிர இப்ப வந்து சமீபத்துல பேசினதுல கூட என்டிஏ தலைமையில தான் ஆட்சி அமைக்கப்படும், என்டிஏ கூட்டணி ஆட்சி தாங்கிறத மீண்டும் 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 ஒரு இடத்துல பதிவு செய்யறாரு. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? சரி, நான் சொல்லிட்டேன். அது முதல்ல அந்த கூட்டணி ஜெல் ஆகணும், ரைட்டுங்களா? அதிமுக அப்படின்னு சொன்னா பாஜக இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க? அதனால என்டிஏ அப்படின்னு சொல்றோம். சரி, கூட்டணி ஆட்சி. ஆனா மந்திரி சபையில இடம் இல்லை, அது கூட கூட்டணி ஆட்சி தானே. மந்திரி சபையில இடம் இல்லாமையே கூட்டணி ஆட்சி பார்த்தது இல்லையா? இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் ஆட்சி. அப்ப திமுக வந்து மைனாரிட்டி, ஆனா மந்திரி சபையில இடம் கொடுக்கல. அப்ப அதை என்ன சொல்லுவீங்க நீங்க? அதுவும் கூட்டணி ஆட்சி தானே. அதனால இந்த கூட்டணி ஜெல் ஆகணும். நீங்க திருப்பி திருப்பி அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள் கடுப்பாயிரும். இல்ல, கூட்டணி ஜெல் ஆகலைன்னா எந்த அடிப்படையில சார்? ஏன்னா ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது தான். நாடாளுமன்ற தேர்தலை தவிர மற்ற தேர்தல்கள்லாம் கூட்டணியில தான் இருந்தாங்க. இப்ப மீண்டும் அந்த கூட்டணியில வராங்க. ஒண்ணு ஏதாவது ஒரு பக்கம் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அது எதுன்னு நான் கேட்கிறேன்.
அதிமுகல இருக்க சில ஏன் அப்படின்னா இப்ப நயினார் வந்தப்ப கூட இந்த கூட்டத்துல பெருசா ரியாக்ஷன் இல்ல. பழைய தலைவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ஷனை பார்க்க முடியுது இல்ல. அப்போ ஒரு தலைவரே reaction, பாஜக எதிர்பார்க்குது. பெரிய ரியாக்ஷன். அது அந்த தலைமையே பாஜக இப்ப இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்களா அந்த ஜெல்லாவாத விஷயத்த? தேவையில்லைங்க. தோனி கேப்டனா இருந்தாலும் கேப்டனா இல்லாட்டாலும் டெசிபல் வந்து இந்தியாவிலேயே அவருக்கு தான் ஏறும். ரைட்டா? அவர் கேப்டன் விட்டு தூக்கினாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் தான் கேப்டனா இருந்தாரு. ஏன்னா அப்ப அவர் வரும்போது எப்பா இவருக்கு தான்ப்பா அப்படின்னு கை தட்டாம இருந்துட்டாங்களா ஜனங்க? அதனால பதவி இருக்கான்றது முக்கியம் கிடையாது யாசர். செல்வாக்கு அதுதான் முக்கியம். இன்னைக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு. ஒரு சில பேர் வந்து அவரை கட்டணம் கட்டிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லைன்னு நிரூபணம் ஆகிவிட்டு. ஸோ அப்போ அவரையும் தான் கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ண போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜெல்லாவலன்னா ரைட்டு, நீங்க கேட்ட கேள்வியோட உள்ளார்த்தம் எனக்கு புரியுது. முதல்ல பாஜகலயே அவங்க ஜெல்லானாங்களா அப்படின்னு இப்ப ஆயிட்டாங்க. சமீபத்துல நயினார் பேசியிருந்தாரு இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்து தான் முடிவெடுப்போம். ஆமா, அவங்க ஜெல் ஆயிட்டாங்க. அடுத்தது வந்து அதிமுக பாஜக ஜெல் ஆகுமா அப்படின்னா, ஏன் அண்ணாமலை சரியா அடிச்சார்ல, ஆமா அடிமைதான், மக்களுக்கு அடிமை அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதனால அது ஜெல்லாறத பத்தி பிரச்சனை இல்லை. என்ன ஒண்ணுன்னா திருப்ப அதிமுக ஆட்சி அப்படின்னு வந்து பாஜகவுடைய தலைவர் சொல்ல முடியாது. இல்ல இங்க என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, எங்க மகாராஷ்டிரால நடந்தது போல, பீகார்ல நடந்தது போல, ஒடிசால நடந்தது போல இங்க பிஜேபி செஞ்சிருமோங்கிற ஒரு பயம் அதிமுக வட்டாரத்திலே ஏற்படுத்துறாங்கிறத நான் கேள்வியா கேட்கிறேன். சரி, அப்ப ஒண்ணு செய்யுங்க, தனியாவே எது தோத்து போயிருங்க. அதுக்கப்புறம் கட்சியில முக்காவாசி பேர் தாவேக்காக போயிருவாங்க, கால்வாசி திமுக போயிருவாங்க. பரவாயில்லையா? 26ல ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா கஷ்டம். அதிமுக எப்படியாவது ஜெயிச்சாங்க. என்ன பண்ண போறீங்க? தாவேக்கால போனா என்ன பண்ணுவாங்க? டெப்டி சிஎம் தரேன்னுவாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதிமுக போகாது. ஒரு பழைய கட்சி எப்படி அங்க போய் புதிய கட்சியோட இணையணுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அங்க போயிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிற நிலைமையில அதிமுக அந்த இடத்துக்கு போகணும்னா அது காங்கிரஸ் வந்து எலிஜிபிளான பார்ட்டி தான் எனக்கு தெரிஞ்சு. போகாது. ஆனா வந்து இப்ப காங்கிரஸ்லயும் அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிற வார்த்தைகள் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜோதிமணி சொன்னாங்க காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி தமிழ்நாட்டில் போகுது, ராகுல் காந்திக்கு துரோகம் செய்கிறார்கள். இப்போ மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்கக்கூடிய நேரம் இதுங்கிறாரு. நீங்க வந்து மத்தியில வந்து காங்கிரஸ் மைனாரிட்டியா இருக்கும்போது இங்கேருந்து போய் உக்காந்தீங்கன்னு எங்களுக்கு இன்னும் போர்ட்போலியோ வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வரலையா? அப்ப இங்க நீங்க மைனாரிட்டியா இருக்கும்போது காங்கிரஸ் தயவில் ஆட்சி நடந்தது, ஆனா அவங்களுக்கு பதவியே கொடுக்கல. எத்தனை நாள் இது மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியும்? இந்த அதிமுக திமுக ரெண்டு பேருமே வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா யாசர்? இந்த மாதிரி மந்திரி பதவின்னு கொடுத்துட்டா கட்சி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும். வெறும் எம்எல்ஏவா இருக்கிறது எப்படி, மந்திரியா இருக்கிறது, அதை வளர விடக்கூடாது. இவங்க நமக்கு காலத்துக்கும் பல்லக்கு தூக்கிட்டே இருக்கணும், பல்லக்குல ஏறக்கூடாது. இல்ல அப்படிதான் திமுக நினைக்கிற மாதிரி அதிமுகவும் அதை நினைக்கும்ல சார்? நிச்சயமா நினைப்பாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி அவங்க தயவுல மட்டும் நீங்க வந்து வண்டி ஓட்டணும், ஆனா அவங்கள உள்ள அதுக்காக தான் பாஜக ஏதாவது பிளான் பி வச்சிருக்காங்களான்னு நான் கேக்குறேன். அவங்க பிளான் பி வச்சிருக்காங்க, சி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். அவங்க வந்து அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி 26 விடுங்க, அதுக்கப்புறம் கட்சி வளரணும். 2 கட்சியில ஒரு கட்சி நாங்க வரணும். 3வது இடம்லாம் கிடையாது, 2வது இடம், அதுக்கப்புறம் முதல் இடம். இதுதான் வந்து எல்லா கட்சியும் வந்து யோசிக்கிறது. அது தப்புலாம் சொல்ல முடியாது. காங்கிரஸ் யோசிக்கல இத்தனை வருஷமா, அதனால நமக்கு அது பெருசா தெரியல. சரி, அவங்களுடைய கேம் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இனிமே அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப பாஜக விட்டு தனியா போய் தோத்துட்டு கட்சியை இழுத்து முடியலாமா? இதான் நான் கேட்கிற கேள்வி. புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? ரைட்டுங்க, வாங்க 2 பேரும் வளருவோம், அதிமுக பாஜகன்னு மாத்திடுவோம், திமுக ஒதுக்கிடுவோம், அவங்கள கட்டம் கட்டிடுவோம். இப்போ இங்க என்ன ஆச்சு? சிவசேனாவோட பாஜக ஜூனியர் பார்ட்னர், அதுக்கப்புறம் அவங்க சீனியர் பார்ட்னர் ஆனாங்க. ஆனா சிவசேனா கேட்கல, எங்களுக்கு தான் பதவி கொடுக்கணும், அந்த மாதிரி யாரும் பேச்சு கிடையாதுப்பான்னு சொன்னா கேட்கல. ஒட்சின்னு போயிட்டு அந்த பக்கம் காங்கிரஸ் அவங்களோட சேர்ந்தாங்க. ஓ அவ்வளோ இதுவா நீ அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே ஒடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? இல்ல அந்த பயம் தான் இருக்கு அதிமுக. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? நீங்க வந்து ஒழுங்கா ஆட்சி நடத்தினீங்கன்னு சொன்னா, ஒதிசாலியே எடுத்துக்கங்க. அவரு நவீன் பட்நாயக் இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாரு. ஆனா கடைசி காலத்துல என்ன பண்ணிட்டாரு? அவரு கூட இருந்த மந்திரிகள் கட்சிக்காரங்களை நம்பாம இன்னொரு அதிகாரியை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் வந்து கட்சிக்காரங்க மத்தியிலேயே, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயே அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதுதான் அவர் தோத்ததுக்கு காரணம். முழுக்க முழுக்க அதிகாரியை டிபெண்ட் பண்ணி. இல்லை சார், இப்போ என்னன்னா, நல்லா ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு வருடத்துக்கு முன்பே இந்த அரசியல் நகர்வுங்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்துச்சு. கூட்டணிகளாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடக்குது. குளறுபடிகள்லாம் ஏன் நம்ம அதை கேட்கக்கூடாது, ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது, அந்த கேம் சேஞ்ச் பண்ணது விஜயான்னு நான் கேட்குறேன். நான் இங்கே கிடையாது. அது குளறுபடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக மண்டையடின்னு சொல்லுவோம். கடந்த தேர்தலாம் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பே
கூட்டணி ஓரளவுக்கு முடிவு செஞ்சு கிரவுண்ட் ஒர்க் லெவல் போயிடுவாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே நம்மளால அந்த கூட்டணிகளை உறுதி செய்ய முடியாத சில தொகுதிகளில் சில அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் வேட்பாளர் நான் தாங்கிறது கூட இன்னும் தெரியாது. நான் தான் இருப்பேனா இருக்க மாட்டேனா இல்லை கூட்டணி கட்சியில் வேற யாரோ வருவாங்களா வேலையே செய்யாமல் இருக்காங்க. அதை சொல்ல வரேன். அதாவது திமுகவில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதிக சீட்டு கேட்குறாங்க. இதுதான் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கூட்டணி மட்டும்தான். இப்போ தாவேகா வந்ததுனால திமுகவுடைய ஓட்டு சரியுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுலேயும் காங்கிரஸ் புட்டுக்குன்னு போயிடுச்சு அந்த பக்கம் அப்படின்னு சொன்னா இவங்க காலி. அதனால அவங்க டிமாண்டை அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மட்டுமா விசிகா கூட மறைமுகமா பேசிருச்சு. ஆமா எல்லாரும் வந்து இப்போ அதிக சீட்டை கேட்கறாங்க. அதனால அங்க வந்து டிசைட் பண்ண முடியாத குழப்பம். அதிமுகவில் அது அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. தாவேகா வரும் ஸ்ட்ராங்கான ஆளுங்களாம் நம்ம கட்சிக்கு வர போறாங்க அப்படின்லாம் சில பாஜக ஆதரவாளர் வீடியோ போட்டாங்க. அதான் அப்படிலாம் வந்து பண்ணதுனால அங்கேயும் வந்து ஒருவேளை தாவேகா வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க எப்படியும் ஒரு 50 கேட்பாங்க. அவங்களுக்கு எதை ஒதுக்குறது இந்த மாதிரி. சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் கட்சி கூட்டத்தில் பேசும்போது மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி கூட்டணி இதெல்லாம் எடுத்து செல்ல வேண்டிய காரணம் என்னன்னா அவங்களாம் யோசிக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்றீங்க, அவர் வருவாருன்றீங்க, அப்புறம் அவங்க வந்துட்டா அப்புறம் நான் வேலை செஞ்சு எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா அவங்களுக்கு சீட்டை தூக்கி கொடுத்துட்டு போறதுக்கா அப்படின்னு. அதனால தான் சுணக்கம். இது தேவையே இல்லை. தாவேகா என்டிஏவில் சேர்ந்ததுன்னு சொன்னா திமுக வந்து நன்றி தெரிவித்து போஸ்டர் அடிப்பாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். அந்த லாய்ட்ஸ் ரோட்லயா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நீ சேர்த்து பாரு தாவேகா என்டிஏ. சார் தாவேகா சேர்ந்தா தாவே விஜய்க்கு ஆரோக்கியம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே சார். அவங்க என்ன ஒன்னா பேசிட்டாங்க. தாவேகா என்டிஏல சேர்ந்ததுன்னு சொன்னா திமுக இப்பவே போஸ்டருக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. எங்களை வெற்றி பெற செய்த தாவேகா மற்றும் என்டிஏ கூட்டணிக்கு நன்றி அப்படின்னு இப்ப ஆர்டர் கொடுத்துடலாம்ப்பா. நான் சொல்றேன்ப்பா போதுமா? ஏன்னா எந்த ஓட் பேங்க் திமுகல இருந்து இந்த பக்கம் தாவேகா பக்கம் வருமோ இவங்க பாஜக இருக்க அணியில போனா அது வராது. போதுமா? தாவேகா தனிச்சு போனாலும் சிறுபான்மையுடைய வாக்குகளும் தலித்துடைய வாக்குகளும் விஜய் பெறுவார். அதை வைத்து இந்த அரசியல் ஆட்டம் மாறுபடும். அந்த இடத்துலதான் இப்ப பாஜக ஒரு பரப்புரையை பரப்புனாங்க. சமீபத்தில் அந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் பேசினது. அந்த இடத்துல ராஜதந்திரமா அமித்ஷா செயல்படுவாருங்கிறத பதிவு செய்யறாங்க. எதுக்குங்க அவங்க வானா அவங்க தனியா அவங்க பிச்சுட்டு வரட்டும். திமுகல இருந்தா அந்த ஓட்டு போகுது, அது தாவேக்காக போட்டோம். 30% போவாது. அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு அது இருக்காது. வேற திமுகல ஓட்டைய போடும் அது. அப்ப இவங்க சாலிடா ஒரு 30-33% எடுத்தா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ திமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது கிடையாது. ஆனா கட்சிகள் அதுக்குள்ள இருக்க கட்சிகள்ல இருந்து ஒரு சிலர் வெளில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே எனக்கு பிரைட்டா தெரியுது. காங்கிரஸ்ல இருந்து சில பேர் வந்து தாவேகா பக்கம் டகான்னு குதிக்கலாம். இப்போ அதே போல் அமித்ஷா பேசினதுக்கு அப்புறம் நிறைய அமைச்சர்கள் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்ததில்லை, தமிழ்நாட்டை பற்றி இப்போ சொன்னதில்லை அப்படின்னு. அதே போல் RS பாரதி வந்து அமித்ஷா பேசுகிறது வந்து சோம்பப்படி விற்கிறோம் இந்திக்காரன் மாதிரி, இந்திக்காரன் பேசுகிற மாதிரி இருக்குது, மானங்கெட்ட பள்ளிகள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க இந்தி படம் பார்க்குற மாதிரிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம இந்தியில் போயிட்டு ஓட்டு கேட்கும் போது அப்போ அதை யோசிச்சிருக்கணும். இந்தியில் மேடையில் உட்காந்து நம்ம கட்சி ஆளுங்களே பேசும்போது அதை நம்ம யோசிச்சிருக்கணும். நம்ம கட்சிக்காரங்க வந்து நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அப்போ யோசிக்கணும். இதெல்லாம் வீடியோ எடுத்து நார்த்தில் எலெக்ஷன் போது கொண்டு போய் போட்டு நார் அடிப்பாங்களே, அப்போ நம்ம புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் அடி வாங்குமே அப்படின்றத யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்காம இந்த மாதிரி ஏதோ வந்து சோன்பு பிடி வைக்கிறவன் இந்த வைக்கிறவன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா இங்க ஒன்றும் பெருசா உங்களுக்கு பிளஸ் கிடையாது. அதனால பெருசா உங்களுக்கு ஒன்றும் ஓட்டு வந்துட போறது கிடையாது. ரைட்டா? ஆனா அங்க உங்க ஆளுங்கள்லாம் சுத்தமா அடி வாங்குவாங்க. அது அண்ணன் ஞாபகம் வச்சுக்கினாருன்னா போதும். ஒருவேளை உள்ளுக்குள்ள இருந்தே வந்து அங்க பாஜகவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா? அது எனக்கு தெரியலையா சார்? இல்ல அதே போல அதுதான் நீங்க உதயநிதிய தாக்குனீங்க, அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, இளைஞரணி தலைவர் ஆனாரு, திரும்பி தாக்குனீங்க எம்எல்ஏ ஆயிட்டாரு, திரும்பி தாக்குனீங்க துணை முதல்வர் ஆயிட்டாரு, தாக்கிட்டே இருங்க அமித்ஷா அவர் முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிறாரு. அப்போ இவங்க தாக்கல அப்படின்னா அவங்க வந்து அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்க போறது கிடையாது, இளைஞரணி தலைவர் ஆக்கி இருக்க போறது கிடையாது, டெப்டி சிஎம் ஆக்கி இருக்க போறது கிடையாது. இவங்க தாக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான். அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை யார் தாக்கினாங்க? அமித்ஷா அவரை தாக்கினதா தெரியல. அப்புறம் எப்படி அவருக்கு வந்து இந்த இளைஞரணி தலைவர், எம்எல்ஏ, டெப்டி சிஎம் அதெல்லாம் வித்தாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. அப்பதானே வந்து கட்சியில ஏதாவது அப்படின்னு நினைச்சாரா? சனாதன தர்மத்திற்கு எதிராக தொடர்ந்து திமுக செயல்படுது. இந்துக்களுக்கான விசேஷங்களுக்கு தடை விதிக்கிறது, இந்துக்களுக்கு எதிராகவே முழுக்க முழுக்க திமுக வந்து தடையா இருக்கு. இது வந்து லாங் டைம் டிராவல், லாங் டைம் ஒரு பிரச்சாரத்தை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து பாஜகனால. இனிமேயும் அந்த பிரச்சாரம் தேவையா பாஜகவுக்கு?
ஏன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? அது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா அது எடுபட போகுது. அது உண்மை அப்படின்னும் போது சில நேரங்கள்ல வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு வந்தாதான் எடுபடும். அதனால அது தேவையில்லைலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் வந்து இந்தி திணிப்பு, இந்தி வந்து தமிழை அழிக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஒரு காலத்துல இதே சென்னையில இந்தி படங்கள் எவ்வளவு ஓடிச்சுன்னு நமக்கு தெரியும். கயமத் சே கயமத் தாக் வருஷ கணக்கில் ஓடிச்சுப்பா. ஆனா 1.5 வருஷம் கழிச்சு ஓடியும் எனக்கு டிக்கெட் கிடைக்கல, லேட்டா தான் போய் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு எத்தனை இந்தி படம் ஓடுது? இந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு நாமளே இந்தி படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எடுக்கிறோம், அதை டப் பண்ணி இங்க ரிலீஸ் பண்றோம். இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அதனால இந்த இந்தி ஒழிக அப்படின்னு சொல்றதுனா சும்மா ஏமாத்து வேற. ஆனாலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, பிரயோஜனம் இருக்கோ இல்லையா? அதனால அந்த மாதிரி அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடக்கிறத தான் சொல்றாங்க. அதை இன்னைக்கு திருப்பரங்குன்ற தீர்ப்புல அந்த கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க பண்ணாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஒரு குட்டு வேணுமா அவங்களுக்கு? எடுத்து படிச்சு பாருங்க அந்த தீர்ப்பு. இதுக்கு மேல என்ன வேணும்? இவங்க சொல்லுவாங்க நான் கடைசி வரை போராடுவோம். திருப்பரங்குன்றத்தை வைத்தும் ஒரு அரசியல் செய்ததா திமுகங்கிறது ஒரு கேள்வி. ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இப்போ இதுல வந்து உடனே மத அரசியல் அப்படின்னு சொல்லி, எது மத அரசியல்? இங்க குஜராத் கலவரம் நடக்கும்போது நம்ம மந்திரி சபையில மந்திரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்த பிறகு குஜராத் கலவரத்தை நடத்தியது மோடி அப்படின்னு சொல்லி நிக்கிறோமே, அதுக்கு பேர் தான் மத அரசியலா? நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு வந்து பாபர் மசூதியை இடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்களே புள்ளி கூட்டணியில இருக்கவங்களா, அதுக்கப்புறமா தானே நீங்க அவங்களோட கூட்டணி போய் உக்காந்தீங்க. பண்டாரம் பரதேசிகள்னு சொல்லிட்டு அவங்களோட போயிட்டு மந்திரி சபையில இடம் வாங்கி உக்காந்தீங்கல்ல. அதனால மதவாத அரசியலை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் தகுதி கிடையாது. இவங்க என்ன கேட்கறாங்க? கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணும். கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க, நீங்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் கோர்ட்லயே கேட்டாங்க ஜட்மெண்ட் எப்போ வருது, நீங்க எப்போ வந்து தடை உத்தரவு போடுறீங்கன்னு கேட்டாங்க. அதை எதிர்த்து மறுபடியும் அப்பீல் போனாங்க. இப்ப அப்பீல்ல இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்திருக்குது. இப்ப அதுல வேற ஒருத்தர் சொல்றாரு இந்த தீர்ப்பு செல்லத்தக்கதல்ல. சரி, இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, அங்கேயும் வந்து என்ன நடக்குதோ பார்க்க போறோம் நாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் நீங்க கொடுத்த பிறகும் வந்து நீங்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? அப்ப இதுக்கு பேர் என்ன விதமான அரசியல்? கோர்ட்டு தீர்ப்பை சொல்றோம் இந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? அமித்ஷா வந்து இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யறாரு. நம்ம ஸ்டார்டிங்ல இதை பேசின மாதிரி தான் இதுவரைக்கும் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. 11 லட்சம் கோடி முதலீடுகளை வருமானத்தை வகுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் திட்டங்களையும் மோடி செஞ்சிருக்காருங்கிறத அமித்ஷா ஒரு பக்கம் பதிவு செய்கிறாரு. அண்ணாமலை, எடப்பாடி இவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து இந்த ஜிடிபி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதே போல இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வந்து வேற மாநிலத்துக்கு ஜம்ப் ஆகுறதெல்லாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் உண்மை? நிச்சயமா இங்க வந்து மத்திய அரசாங்கம் ஏராளமான திட்டங்களை கொண்டு வராங்க. அதுக்கு இங்க நிறைய ஏராளமான ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இருக்காங்க. ஒரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலே எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வந்தது? இவங்க திருப்பி திருப்பி ஒரு எய்ம்ஸ்னு ஒரு செங்கலை தூக்கிட்டு இருப்பாங்க. காணொலி மூலமா திறந்து வச்சாங்கல்ல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல மருத்துவக் கல்லூரிகள். இன்னைக்கும் எய்ம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல இருந்து. அதுக்கு பில்டிங், அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க கொரோனா பீரியட்ல அந்த ஜாப்பனீஸ் லோனோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதுல வந்து டிலே ஆயிட்டு இருக்கு, அதனால அந்த இடம் அலோகேட் பண்ண பிறகு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த இடத்துல இல்லை. ஆனா அதுக்கு தவிர எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கு, எவ்வளவோ இங்க வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஓட்டத்திலேயே இருக்காங்க. சரியா? அடுத்தது இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டு நிஜமா பண்ணிட்டு இருக்காங்க, அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா நாம என்ன சொல்றோம், திருப்பி திருப்பி எங்களுக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, எதை கேட்டாலும் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கல. வழக்கம் போல என்ன சொல்லுவாங்க, ஜிஎஸ்டியில எங்களுக்கு பணமே வரல அப்படின்னு. அப்ப வர்ற கணக்கெல்லாம் என்ன, மாசம் மாசம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு அலோகேட் பண்றோம், இவ்வளவு அலோகேட் பண்றோம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இப்படியே குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழி போட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 9 லட்சம் கோடி கடன் மட்டும் வாங்கி வச்சிருக்கோம். அதே போல் பாஜகவில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்த டிடிவி தினகரன் வந்து சமீபத்தில் வந்து கூட்டணி வேணான்னு சொல்லி தனியாக போயிட்டாரு. இப்போது போயிட்டும் இப்போ நடந்த பொதுக்குழுவில் வந்து கூட்டணி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு விஷயங்கள்லாம் பேசினார். திருப்பரங்குன்றம் இசுவையும் டிடிவி பேசியிருக்காரு. மதத்தாலேயோ ஜாதியாலேயோ இங்கே யாருமே எங்களை பிரிக்க முடியாது, அந்த மாதிரி கூட்டணிக்கு நான் போக மாட்டேங்கிறத மீண்டும் அழுத்தி பதிவு செஞ்சுருக்காரு. இப்படி நெருக்கமாக இருந்த டிடிவியுடைய பேச்சு இப்போ மாறுறதுக்கான வேலைகளை ரூட்டை மாத்துறாரா? ஏங்க அவர் ரூட்டை மாற்றட்டும், இல்லை திரும்பி வரட்டும், யூ டர்ன் போட்டோம், அதனால என்ன பெருசாக ஆகிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் அதிமுக விட்டுட்டு திமுக போய் சேருவாரா? முடியாது. தவைக்கால போய் சேர்ந்தா கடலை கரைச்சி பெருங்காயம், அவ்வளோதான். ஏன்னா போன தடவை வந்து இவர் ஒரு அணி வச்சுக்கின்னு தேமுதிகாக அள்ளி குத்தார். பட் இந்த தடவை போனாங்கன்னா தாவைக்கால கிள்ளி கொடுப்பாங்க. இது வந்து என்ன சொல்றது, கொசுவுக்கு வாலா அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா தனி கட்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து 234 தொகுதியிலையும் போட்டி போட்டு 233 தொகுதியில டெபாசிட் எழுந்துட்டு நிக்கணும். அதான் அவருக்கு இருக்க ஒரே இது. இதுல வந்து மதம் ஜாதி இதுல பிரிக்க முடியாது அப்படின்னா அப்ப ஏன் அங்க முதல்ல போய் சேர்ந்தீங்க? இவர் எந்தெந்த கட்சியோட எல்லாம் கூட்டணி வச்சிருந்தாலும் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதெல்லாம் சும்மா சொல்ல வேண்டியதாங்க. இந்த மதச்சார்பற்ற இது வந்து
ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு இங்க அரசியல்வாதிகள் பேசுறது. இல்லை இப்போ டிடிவி செல்வதனால என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறீங்களா? சேர்ந்தாலும் சேராட்டாலும் எந்த பாதிப்பும் இல்லைன்றதான் என்னுடைய கால்குலேஷன். இப்போ 21 மட்டும் என்ன பெருசா பாதிப்பு ஏற்படுது? சி, கோ பை த ஃபேக்ட்ஸ். எத்தனை தொகுதிகளில் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசத்தை அமமுக எடுத்ததுன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு கணக்கு தெரியும். அடுத்தது அவங்க வந்து நம்ம அண்ணன் காட்பாடியில் அண்ணன் துரைமுருகன் போட்டி போட்டார்ல, அந்த தொகுதியில வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம். அந்த தொகுதியில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அங்க காரணம் என்னன்னா அங்க உள்குத்து. திமுகலயே அண்ணன் மேல கொஞ்சம் கடுப்பு. அவரே சொன்னார்ல, எலெக்ஷன் வரைக்குமாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் போட்டு கொடுக்காம இருங்க சொன்னார்ல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதிமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக அமமுகவுக்கு போட்டுருவோம் அப்படின்னு இந்த பக்கம் போட்டாங்க. மற்றபடி அவருடைய செல்வாக்குனால அங்க ஓட்டுவாங்க. புரியுது. அந்த மாதிரி வந்து ரைட்டு, அதிமுகவுக்கும் போடக்கூடாது, திமுகவுக்கும் போடக்கூடாது. திமுக காரங்க திமுக மேல கடுப்பு இருந்தா அப்படித்தானே தவிர மற்றபடி இவரால பெரிய டேமேஜ் எல்லாம் ஒண்ணு. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். நன்றியா சார்.